அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் நமக்கான வாழ்நாட்கள் அதிகப்பட வேண்டும் என விரும்புகிறோம். யார்ட்டையாவது உங்களுக்கு அடுத்த வாரம் மௌத்து வரும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா வாயை மூடுறான்றோம், மலக்கு ஆமீன் சொல்லிட போறாங்க. ஏன் காரணம்? என்னதான் மறுமையை நேசித்தாலும் மரணம் என்கிற ஒரு செய்தி நமக்கு சொல்லப்படுமானால் பயப்படுகிறோம். திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, வாழ்நாள் நீட்டிக்கப்படுவது என்பது வெறுமனே நமக்கான அருளாக நினைத்து விடக்கூடாது. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் நமக்கு தருகிற ஒரு வாய்ப்பு திருந்துறதுக்கு. கடந்த காலங்களில் நாம செய்த தவறுகளை எண்ணி ஒவ்வொரு நாளும் அந்த தவறுகளை எல்லாம் அழிப்பதற்காக, அந்த தவறுகளிலிருந்து மீட்சி பெறுவதற்காக அல்லாஹ் எனக்கு ஒரு காலை எழுப்புகிறான் அப்படின்னா துவா சொல்றோமே. என்ன சொல்றோம்? காலையில் எழுந்த உடனே அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதானா வ இலைஹி நுஷூர். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எதுக்கு? உயிர் கொடுத்ததுக்கு மட்டுமா? என் சொத்துக்களை நான் அனுபவிக்க போறேன் அதுக்காகவா? நான் எனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய போறேன் அதுக்காகவா? எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிற இந்த உயிர் என்பது மீண்டும் அவனிடத்திலே செல்ல இருக்கிறது. அப்படி என்றால் இந்த இடைப்பட்ட இந்த ஒரு நாளில் நான் என்னை எப்படி மாற்றிக்கொள்வது, நான் செய்த பாவங்களுக்கு எப்படி பரிகாரம் தேடுவது என்கிற ஒரு செய்தியை அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறான். வாழ்நாள் நீட்டிக்கப்படுதுன்னா நம்ம யோசிக்கணும், என்னடா ரொம்ப காலம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே, ஒருவேளை நம்ம குறைவான காலத்தில் வாழ்ந்து சீக்கிரம் போயிருந்தா கூட கொஞ்சம் பாவத்தோட போய் சேர்ந்திருப்போம். ரொம்ப காலம் வாழ்ந்துட்டோம், அப்ப எவ்வளவு பாவம் இருக்கும் அதான் நம்ம யோசிக்கணும். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறையச்சத்தை நேசிக்கிறது மட்டும் இல்லாம அந்த இறையச்சத்தை உருவாக்குறதுக்கான வழியை அல்லாஹ் சொல்லி தருகிறான். அல் பக்ராவுடைய வசனம், அதில் அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதீப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதீப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகுன். இந்த இறையச்சம் எங்க போய் கேட்டாலும் கிடைக்காது. எங்க கிடைக்குமா? அல்லாஹ் சில வழிமுறைகளை வைத்திருக்கிறான். அந்த வழிமுறைகளில் முதல் வழிமுறை, யா அய்யுஹல்லதீன ஆமனு நம்பிக்கை கொண்ட எனது அடியார்களே, குதீப அலைக்குமுஸ் ஸியாம் உங்களுக்கு முன் சென்ற சமூகத்திற்கு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகுன். எதுக்கு தெரியுமா? நீங்கள் இறை அச்சம் அடைவதற்கு. அதை விட ஒரு சிறந்த வழியை நீங்க சீக்கிரம் பார்க்க முடியாது. நபிகளார் நமக்கு வழங்கி இருக்கிற அழகான ஒரு வழிமுறை சுன்னத்தான நோன்புகள். நமக்கு நம்ம சில விஷயங்களை சரி பண்ண முடியலையா, ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். நபிகளார் காட்டி கொடுத்திருக்க அடிப்படையில வாரத்துல திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் நோன்பு வைத்து பாருங்கள். மிகப்பெரிய ஒரு பாடத்தை அது உங்களுக்கு காட்டி கொடுக்கும். அல்லது மாதத்துல 13, 14, 15 நோன்பு வைத்தார்களா, அதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள். நமக்குள்ள அது பேசும், நீ நோன்பு வச்சிருக்கிறடா, நீ இதை பார்க்க கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை பேசக்கூடாது, நீ அதுக்காக வச்சிருக்கிற, நீ சரி பண்ணிடுவே அப்படின்னு நீங்க யார் இடத்துல போய் உபதேசம் கேட்பதோ, யார் இடத்துல அறிவுரை கேட்பதோ தேவையில்லை. அல்லாஹ் நமக்கே அவன் நேரடியாக வழங்குகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலமுறை சொன்னார்கள், எனது உள்ளம் தூய்மையானது நான் வாதிட மாட்டேன்னாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? அதுல நீங்க ரசூலுல்லாஹ் மகானா கொண்டு போவாதீங்க. அப்படி கொண்டு போறதுனால தான் அவங்களால இருக்க முடியும், நம்மளால முடியுமாங்கிறோம். ஆனா அந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நானும் உங்களை மாதிரி மனுஷன் தான், எனக்கும் இப்படி தோணும், தடுமாற்றம் வரும். ஆனால் நான் அல்லாஹ்விற்கு அதிகம் அஞ்சுகிற வழியை தேடுகிறேன். அவர் தேடிட்டு போனாரு, கிடைச்சிருச்சு. நாம தேடணும். அந்த அழகிய வழிமுறை தான் சுன்னத்தான நோன்புகள். இன்னும் ஒன்று குறிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை நபிகளார் யாருக்கு சொன்னார்கள் தெரியுமா? குறிப்பாக உங்களில் யார் திருமணத்திற்கு சக்தி பெற்றுக் கொண்டாரோ திருமணத்தை முடித்து விடுங்கள். ஒருவேளை அதுக்கு பொருளாதார வசதிகள், இன்னும் பிற வசதிகள் பத்தலையா, நோன்பு வையினாங்க. ஆனா இன்னைக்கு திருமணம் ஆனவங்களுக்கே அதான் வழிமுறை போல. அப்படி ஆயிட்டோம். நம்மை சுற்றி இருக்கிற சூழல் எல்லாம் பார்க்கிற பொழுது ஒருவன் இறையச்சத்தோடு வாழ்வது என்பது அவன் இந்த உலகத்துல எப்போ இறையச்சத்தோடு வாழ்றானோ அதுதான் சுதந்திரமான வாழ்க்கைன்னு அர்த்தம். இல்லைன்னு வைங்க, சைத்தானை பத்தி நபிகளார் சொன்னார்கள், உங்களது நாடி நரம்புகளே ஓடுகிறான், ரத்தம் எங்கெல்லாம் ஓடுதோ அங்கெல்லாம் சைத்தான் ஓடிட்டு இருக்கிறான். எப்படியாவது நரகத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்காம அவன் காரியங்கள் ஓயாது. எல்லாம் வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் இறையச்சத்தோடு வாழ்ந்து இறையச்சத்தோடு மரணிக்கிற வாய்ப்பை தந்துருவானாக.